2025, 26ஆம் ஆண்டான கல்வியாண்டு. ஸோ இந்த வருடத்திற்கான கல்வியாண்டு இன்று முதல் தொடங்கப்படுகிறது. 16/6/2025. ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா 2025, 22 இந்த கல்வியாண்டிற்கு பொறுத்தளவு பார்த்திங்கன்னா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இன்று அஃபிஷியலாக அதை ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து பார்க்கப்படும் இதுவரைக்கும் பார்த்த விஷயங்கள், எதிர்பார்க்கும் சவால்கள், இனி வர இருக்கும் மாற்றங்கள் உயர்கல்வித்துறையில் என்னென்னங்கிறது தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வருடத்தில் பார்த்திங்கன்னா எந்த வருடமும் இல்லாமல் 15 புதிய கல்லூரிகள் ஒரே வருடத்துலேயே ஒரே கல்வியாண்டிலேயே சேர்ந்திருக்கிறது இந்த வருடம்தான். ஸோ இந்த வருடத்தில் மொத்தம் இந்த வெளியிடப்பட்ட இந்த ஏற்கனவே திரும்ப வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம், மொத்தம் வந்து தமிழ்நாட்டில் மொத்தம் சுழற்சி 1, சுழற்சி 2, இந்த 2 கல்லூரி 2 சுழற்சியிலையும் பார்த்திங்கன்னா மாணவர்கள் அதிக விரும்பி தேர்ந்தெடுக்கும் பாடப்பிரிவுகளில் 15,000 இடங்கள். ஸோ இது வந்து இந்த வருஷத்துலேருந்து தொடங்குறதுனால இதற்கான தேவையான கட்டமைப்பு மனித வளத்திற்கென 15 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. இதன் மதிப்பில் பார்த்திங்கன்னா இந்த சில இடத்துல பார்த்திங்கன்னா கூடுதல் வகுப்பறை, அதற்கடுத்தது கௌரவ விரிவுரையாளர்கள், இருக்கிற இடங்களை வச்சு வகுப்பறையும் இல்லாமல் இதில் கூடுதலாக வந்து அதிகப்படியான விரிவுரையாளர்களை இதுக்கப்புறம் கௌரவ விரிவுரையாளர்களை சேர்க்காமல் இருக்கும் கல்லூரிகளின் எண்ணிக்கை 29, மொத்தம் 173 பாடப்பிரிவுகளோட எண்ணிக்கை மொத்தம் 2008 இடங்களுக்கு வந்து இவ்வாறு பார்த்துருக்கலாம். அதே மாதிரி இவ்வாறு இருக்கும் சூழலில் பார்த்திங்கன்னா இதே மாதிரி கூடுதல் கௌரவ விரிவுரையாளர்கள் தேவையுடன் சுழற்சி 2 இடங்களோடு சேர்த்து வகுப்பறையும் எங்களுக்கு கூடுதலாக வேணும் அப்படிங்கிறது 57 கல்லூரிகளில் இது 10,396 இடங்களுக்கு வேணும். கூடுதல் வகுப்பறையும் இல்லாமல் கௌரவ தேவை மட்டுமே, வகுப்பறை இல்லாமல் நமக்கு தேவைப்படுறது இது மாதிரி புதிய பாடப்பிரிவுகளை துவக்கி வைக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா மொத்தம் 43 கல்லூரிகள். இதில் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை இடங்கள்னு பார்த்திங்கன்னா 15,354. இது எந்த வருடமும் இல்லாத இந்த கல்வியாண்டுக்கு மட்டுமே இது அதிகபட்சமாக இருக்கிறது. அது மாதிரி சுழற்சி 2லன்னு பார்த்திங்கன்னா 57 கல்லூரிகளில் 203 பாடப்பிரிவுகள் கையாள்வதற்கு 3 ஆண்டுகளுக்கு தேவையான கௌரவ விரிவுரையாளரின் தொடர் செலவினம் குறித்து விவரம் கொடுக்கப்படுகிறது. ஸோ இப்படி எந்த வருடமும் இல்லாமல் இந்த வருடத்தில் வந்து ஜூன் மாதத்தில், அதாவது கல்வி இந்த நிதி ஒப்பளிப்பு, இப்போ சேலரி இஷ்யூ சம்மந்தமாகவும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷம் பார்த்திங்கன்னா அதுக்கு ஆர்டருங்கிறது ஒன்று இஷ்யூ பண்ணுவாங்க, நிதி ஒதுக்கீடு ஒன்று கொடுத்து அதுக்கப்புறம் பண்ணுவாங்க. கடந்த ஒரு 15 வருடங்களில் பார்த்திங்கன்னா முன்பெல்லாம் பார்த்திங்கன்னா 10 வருடம் 15 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் ஜூனில் வேலைக்கு உள்ளே வந்து அதுக்கு ஆர்டர் அப்போ வந்து டக்குன்னு வந்திருக்காது. கடைசியில் பார்த்திங்கன்னா 6 மாதம் 8 மாதம் 7 மாதத்துக்கு அப்புறமெல்லாம் கூட ஆர்டர்லாம் வந்திருக்கு. 2011, 12